ஸ்மோக்கிங் கான்சஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் ஹில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரைக் கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். ப்ரொடியூசர் சில்வர் ஜூப்ளி சிங்காரத்தோட 7வது பட ஷூட்டிங் கொடைக்கானல் நடக்குது. நீங்க போய் பேட்டி எடுத்துட்டு வரணும். சில்வர் ஜூப்ளி சிங்காரமா? நிஜமாவா? எஸ். அந்த ப்ரொடியூசரை மீட் பண்ண ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ரியலி? அப்படியா? ஆமா, அவர்ட்ட ஒரு கதை. ஓ, ஸ்டோரி ரைட்டரா போறீங்களா? அதேதான். ஆல் தி பெஸ்ட். உங்க எழுத்து பத்திரம். புரியல. நீங்க ஒரு ரிகர்ஸ் வச்சா கண்டிப்பா அவர் ஒரு ரிகர்ஸ் வைப்பார். ஏன்னா உங்க அழகு அப்படி, அவர் ரசனையும் அப்படி. எனிவே யுவர் சாய்ஸ். என்ன நடந்தாலும் ஒரே ஒரு தடவை நான் அந்த ப்ரொடியூசரை மீட் பண்ணியே ஆகணும். அவர் என் கதையை கேட்டா என் வாழ்க்கையே மாறிடும். அதுக்கு பிறகு எல்லாரும் வந்து என்ன பேட்டி எடுப்பாங்க. ஸோ ஒரே ஒரு தடவை Shot, camera, running, clap, 4/2, take 1, action. Cut. இதுக்கு தான் நான் அப்பவே சொன்னேன், இந்த சீனை ஒரு அழகான பொண்ணை வச்சு எடுத்தா உனக்கு நல்லது எனக்கு நல்லதுன்னு. இந்த கதவு தரக்கூடாது, அந்த கதவு திறந்து வரணும், புரியுதா? ஒன் மோர். ஒரு வித்தியாசமான கதை ஆசிரியர் வந்திருக்காரு. முக்கியமான வேலையில் இருக்கேன், போயிட்டு இன்னொரு நாளைக்கு வர சொல்லு. அண்ணா வந்திருக்குது ஆம்பளை பொம்பளை. பொம்பளையா? வயசு உங்களுக்கு பிடிச்ச வயசுங்க. போய் சீக்கிரம் வர சொல்லு. வணக்கம், வாங்க உட்காருங்க. நான் தான் ப்ரொடியூசர் சில்வர் ஜூப்ளி சிங்காரா. உங்ககிட்ட ஒரு கதை சொல்லணும். கதை சொல்றேன்னு நேரத்தை வீணாக்காம நேர மேட்ருக்கு வா. 10 வருஷமா தமிழ் மேகசின் எல்லாத்துலேயும் என் கதை பப்ளிஷ் ஆயிருக்கு. சினிமாக்கும் கதை எழுதணும் தான் உங்களை பார்க்க வந்திருக்கேன். நீங்கள் மனசு வச்சா என் கதையும் ஒரு சில்வர் ஜூப்ளி. நான் சொல்றபடி நீ கேட்டா உன் கதையும் சில்வர் ஜூப்ளி தான். உன் ஆசைப்படி நான் நடக்கிறேன், ஏன் ஆசைப்படி நீ நடக்கணும். புரியுதா? புரியுது. உங்க ஆசைப்படி நான் நடக்கிறேன். எப்படியோ என் கதை படமாகும். வெரி குட். இன்னைக்கு ஈவினிங் 7 மணிக்கு என் ஃபார்ம் ஹவுஸ்க்கு வந்துடு. நீ மட்டும் தனியா வா. நீ என்ன செய்யணும்னு அங்க உனக்கு நான் சொல்றேன். இந்தா விசிட்டிங் கார்டு. நீ இப்ப போட்டிருக்க அந்த ட்ரெஸ்ஸை கழட்டி போட்டுட்டு புடவையை கட்டிட்டு வா. அப்பதான் டிஸ்கஷனுக்கு வசதியா இருக்கும். ஓகே, உங்க இஷ்டப்படியே வரேன். நான் சொல்றபடி நீ கேட்டா உன் கதையும் சில்வர் ஜூப்ளி தான். உன் ஆசைப்படி நான் நடக்கிறேன், ஏன் ஆசைப்படி நீ நடக்கணும். புரியுதா? வெரி குட். இன்னைக்கு ஈவினிங் 7 மணிக்கு என் ஃபார்ம் ஹவுஸுக்கு வந்துடு. நீ மட்டும் தனியா வர. சுற்றி நான்
மணி 7 ஆச்சு, இன்னும் ஆளையே காணோம். சபாஸ், சொன்ன மாதிரியே கரெக்டா வந்துட்டியே. உனக்கு தெரிஞ்ச பொண்ணு. இப்ப நான் சொல்ல போற கதை உங்களுக்கு மட்டும்தான், வேற யாருக்கும் தெரியவே கூடாது. இப்ப இந்த இடத்துல இந்த பங்களாவில் நீ நான் மட்டும்தான் இருக்கோம். நமக்குள்ள எது நடந்தாலும் யாருக்கும் தெரிய போறதில்ல. புரியுதா? புரியுது. முதல்ல கதையை கேளுங்க, அதுக்கு பிறகுதான் மற்றதெல்லாம். ஓகே, டைட்டில் சொல்லு. கிளைமேக்ஸ். கிளைமேக்ஸ். வெரி குட். டைட்டில் ஒன்று மாதிரி வித்தியாசமா இருக்கு. கதையை சுருக்கமா சொல்லு. ஒரே வரியில சொல்றேன். ஒரு ஏழை பொண்ணு ஒரு பணக்கார பையன் ஆசை காட்டி ஏமாத்திடுறான். கடைசியில அந்த பையன் என்ன ஆகுறாங்கிறத புதுமையான கிளைமேக்ஸ்ல சொல்லியிருக்கேன். தப்பு பண்ணவனுக்கு தண்டனைங்கிறதெல்லாம் அந்த காலத்து மங்கம்மா சபதம். இப்ப ட்ரெண்டே வேற. ஏமாத்தனால இன்பமா இருக்கலாங்கிறது தான் லேட்டஸ்ட் ட்ரெண்ட். அதனால எத்தனை பொண்ணுங்களை கெடுத்தாலும் எந்த தண்டனை இல்லைங்கிறதா கிளைமேக்ஸா இருக்கணும். ஒரு பேச்சுக்கு வேணா இப்படி சொல்லிக்கலாமே தவிர நடைமுறை வாழ்க்கையில தப்பு பண்ணவனுக்கு தண்டனை உண்டுங்கிறதா சரியான கிளைமேக்ஸா இருக்க முடியும். உலகண்டா பத்தி உனக்கு ஒண்ணுமே தெரியல. இப்ப நான் ஒரு கதை சொல்றேன், நீ கேளு. சொல்லுங்க. பச்சை பசேன்னு ஒரு கிராமத்துல செக்கு செவேன்னு ஒரு ஏழை பொண்ணு செண்பகம். பெரிய பண்ணையார் வீட்டுல வேலை பார்க்கிறப்ப அவருடைய மகன் சின்ன பண்ணையாருடைய சில்மிச பார்வை செண்பகத்து மேல விழுந்துச்சு. காசு, பணம், நகை, நட்டு, நிலம், நீச்சல் எவ்வளவோ எடுத்து சொல்லியும் எதுக்கும் மசியல அந்த அழகு தேவதை. வேற வழியே இல்லாம கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஒரு கற்பனை கதையை சொல்லி செண்பகத்தை சீரழிச்சிட்டாரு சின்ன பண்ணையார். ஒரு 6 மாசத்துக்கு பிறகு நான் மாசமா இருக்கேன், மசகையா இருக்கேன், என் மானத்தை காப்பாத்துக்கன்னு அந்த பொண்ணு சின்ன பண்ணையார் காலில் விழுந்து கண்ணீர் விட்டு கதறி அழுதுச்சு. அப்புறம் சின்ன பண்ணையார் செண்பகத்தை ஏத்துக்கிட்டாரா? உன் வயிற்றுல வளர்ற குழந்தைக்கு நானா அப்பேன், நான் மட்டும்தான் அப்பனா அப்படின்னு செண்பகத்தை உதவி தள்ளிட்டாரு அந்த சின்ன பண்ணையார். செண்பகம் என்ன செஞ்சா? வேற என்ன செய்வா? என் கருத்துல நீ முடிச்சு போடாட்டி என்ன நானே போட்டுக்கிறேன்னு அந்த பொண்ணு அன்னைக்கு ராத்திரே கைத்துல தூக்கிட்டா. அப்புறம் என்ன, சின்ன பண்ணையாரு சீரும் சிறப்புமா சிங்காரமா இருக்காரு. கதையில கற்பனை இருக்க வேண்டியதான், ஆனா இது ரொம்ப ஓவர். இது கற்பனை கலந்த கதை இல்ல, சாமி சத்தியமா உண்மையில நடந்த உண்மை சம்பவம். இது பொய் சொல்லாதீங்க சார், கொஞ்சம் கூட நம்பவே முடியல. இந்த பார், நான் தான் அந்த சின்ன பண்ணையார். 15 வருஷத்துக்கு முன்னாடி செண்பகத்தை கெடுத்தது நான் தான். செண்பகம் தற்கொலை பண்ணிக்கிட்டது காரணமும் நான் தான். எனக்கு எந்த தண்டனையும் இல்லாம இப்ப சிறுவர்த்தி சிங்காரமா நல்லா தானே இருக்கிறேன். செண்பகம் தற்கொலை விஷயமா யாருமே புகார் பண்ணலையா? போலீஸ் யாரையுமே விசாரிக்கலையா? எங்க ஊர்ல சகலமும் எங்க அப்பா பெரிய பண்ணையார் வச்சதான் சட்டம். அவரை மீறி எந்த புகாரும் இந்த போலீஸும் எங்களை எதுவும் செய்ய முடியாது. போலீஸ் விடுங்க, செண்பகத்தோட சொந்தக்காரவங்கள ஒருத்தர் கூட உங்களை எதுவுமே கேட்கலையா? என்ன கேட்டுட்டு எவனாவது அந்த ஊர்ல உயிரோட இருக்க முடியுமா? யாரும் எதுவும் என்கிட்ட கேட்கல. ஆனா செத்து போன செண்பகத்தை எங்க தெருவழியாதான் சுடுகாடுக்கு தூக்கிட்டு போனாங்க. அப்போ ஒரு சின்ன பொண்ணு செண்பகத்தோட தங்கச்சின்னு சொல்லிக்கிட்டாங்க. டேய், என்னைக்கு இருந்தாலும் என் கையால தாண்டா உனக்கு சாவுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தா. அந்த பொண்ணு பேர் கூட ஈஸ்வரியோ என்னோ. ஈஸ்வரி இல்ல, ராஜேஸ்வரி. கரெக்ட், அதேதான், ராஜேஸ்வரி. ஆமா, அந்த பொண்ணோட பேர் உனக்கு எப்படி தெரியும்? நான் தான் அந்த ராஜேஸ்வரி.